தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3வது ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விஜய் தலைமையில் நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களுடன் களத்திலிருந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், வணக்கம். இந்த விழாவில் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது? தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கும் இந்த சூழல்ல தமிழக வெற்றிக் கழகம் அந்த கட்சியுடைய 2 ஆண்டு நிறைவடைந்து 3வது ஆண்டினுடைய தொடக்க விழா கட்சியுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர்ல நடைபெற இருக்கிறது. கட்சியுடைய தலைவர் வரவிருக்கிறார். அவரது தலைமையில் இந்த விழா நடைபெற இருக்கிறது. அவரை வரவேற்கும் பொருட்டு இந்த அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய சாலை முழுவதுமாகவே மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்க ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். முக்கியமாக இந்த சாலை முழுவதுமே முக்கியமான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்கவரும் விதமாக அவரை வரவேற்கும் விதமான நிகழ்வுகள் பல்வேறு விஷயங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வழிநெடுகளும் கட்சி கொடிகளும் பதாகைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் தற்போது வர தொடங்கியிருக்கின்றனர். கட்சியுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தற்போது கட்சி அலுவலகத்திற்கு வருகை தருவதை பார்க்க முடிகிறது. இதே போல மாநில நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலை முழுவதுமே அவர் வரவேற்க தயாராகி கொண்டிருக்கும் அதே சூழல்ல தேர்தல் 2026 நெருங்கி வரும் சூழல்ல கட்சியுடைய தலைவர் அலுவலகத்தில் இந்த விழா நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் அவர் உரையாற்றக்கூடிய விஷயங்கள்ல கட்சி சார்ந்தோ அல்லது கூட்டணி சார்ந்தோ விஷயங்களை பேசுவாரா அல்லது தேர்தல் குறித்த அறிவிப்புகள் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கட்சியுடைய தலைவர் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்துடைய 3வது ஆண்டு விழா தொடங்க இருக்கிறது. கட்சி கொடியை ஏற்றி கொள்கை தலைவர்களுக்கு மாலை அணிவித்து இந்த விழா தொடங்க இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.